ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதில் ஸ்ரீ சாயிபாபா நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு அளித்த விளக்கத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் காண்போம். ஸ்ரீ சாயிபாபா: வாக்குக்கு அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி வாக்கின் மூலம் அளிக்கப்படும் போதனை எத்தகையது? போர்வை ஒன்றை விளக்குவது போன்று மட்டுமே. ஞானத்தை அஞ்ஞானம் நீரை பாசி மறைத்திருப்பது போல் மறைத்திருக்கிறது. பாசியை விளக்கிவிட்டால் தெளிவான நீர் தென்படுகிறது. நீரை சிருஷ்டி செய்ய வேண்டியதில்லை, நீர் அங்கேயே இருக்கிறது. கிரகணத்தின் போதும் சூரியனோ சந்திரனோ இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ராகுவோ கேதுவோ அவற்றை நம் பார்வையிலிருந்து மறைத்து கொண்டிருக்கிறது. ராகுவோ கேதுவோ அப்பால் சென்று விட்டால் எப்போதுமே தொடர்ந்தாற்போல் இருந்து கொண்டிருக்கும் சூரியன் அல்லது சந்திரனுடைய ஒளியை நாம் காண்கிறோம். மற்றும் ஒரு உதாரணம், கண்களால் பார்க்கிறோம். கண்ணில் கேட்ராக்ட் என்ற திரை படர்கிறது, நம்மால் பார்க்க முடியவில்லை. கேட்ராக்ட் திரையை அகற்றிவிட்டால் கண்களால் பார்க்க முடிகிறது. அஞ்ஞானம் என்பதுமே அதே போன்று ஒரு கேட்ராக்ட் தான். விவரிக்க ஒண்ணா மாயை படாவிட்டிருக்கும் மேலாடையே இந்த வையகம், அதுவே அஞ்ஞானம். இருப்பினும் அஞ்ஞானத்தை ஒளிரச் செய்வதும் அஞ்ஞானமே. ஸ்ரீ சாயிபாபா மேலும் கூறுகிறார், ஞானம் என்பது அனுபவபூர்வமாக உணரப்பட வேண்டியது. அது நேரிடை உபதேசத்தினால் கிட்டக்கூடியது அல்ல. குருவின் திருவருளை பெற வணங்குவது, கேட்பது, தொண்டு புரிவது ஆகியவை சாதனங்கள் ஆகும். தோன்றுவதெல்லாம் உண்மை என்ற அபிப்பிராயம் ஒரு பிரம்மையே. அதுவே ஞானத்தை மறைத்து கொண்டிருக்கும் திரை. அந்த திரை சீலையை கிழித்தெறி, அப்போது பிரஞான பிரம்மன் பிரகாசித்து நிற்கும். சம்சாரத்துக்கு வித்து அஞ்ஞானம். குரு கிருபை என்ற மை கண்ணின் மீது தீட்டப்பட்டால் மாயை என்ற திரை அகன்று ஞானம் வெளித்தோன்றுகிறது. ஞானம் என்பது கிட்டக்கூடியதான ஒன்று அல்ல. அது எப்போதும் உள்ளேயே தானாகவே இருந்து வருவது. மாறாக அஞ்ஞானத்திற்கு காரணம் காரியம் இரண்டும் உண்டு. தெய்வம் ஒன்று, பக்தன் மற்றொன்று. இதுவே அஞ்ஞானத்தின் வேர். அதை களைத்துவிடு, ஞானம் எஞ்சி நிற்கிறது. கயிற்றில் பாம்பை தோன்றச் செய்வது அஞ்ஞானம். அஞ்ஞானத்தை அப்புறப்படுத்திவிடு, அப்போது கயிறு கயிறாகவே கண்டு கொள்ளப்படும். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.